நம்முடைய வாழ்க்கையில் இந்த சினிமா, சீரியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி விட்டது, குறைத்து விட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய துணை கொண்டு இன்றைய சிந்தனைகள் அது எப்படி வாழ்க்கையை எப்படி மாத்துது, எப்படி குறைக்குது? எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. எறும்பு ஊறுச்சுன்னா கருங்கல் தேஞ்சிருமாங்க. அந்த பாதை, அது செல்லுகின்ற பாதையெல்லாம் அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி தான் இந்த சினிமா உலகம் அப்படிங்கிறதுல தமிழக மக்கள் ரொம்ப உள்ளார போயிடுறாங்க. அதுலேருந்து வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? இந்த சினிமா மேல எவ்வளவு மோகம், எவ்வளவு நம்பிக்கை. ஆனா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவராக இந்த சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிதிர் சாபம் எங்கெல்லாம் ஆரம்பிக்குது பாருங்க. மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இந்த சினிமாவை பார்க்கறதுனால கஷ்டம் வருமா? கேட்கலாம் இல்லையா? நீங்க கண்டிப்பா வருதுங்க. எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாய்க்கு தலைப்பிள்ளை, தகப்பனுக்கு இளைய பிள்ளை அப்படின்னு ஒரு பழமொழிய இந்த சினிமா உலகத்துல இருந்து தான் வந்துச்சு. இது ஆதி பழமொழி கிடையாது. எல்லாருக்குமே கொல்லி போடுற அதிகாரம் அப்படிங்கிறது முதல் வாரிசுக்கு மட்டும். பெரிய பிள்ளைக்கு தான் அந்த அதிகாரம். மற்றவர்கள்லாம் கூட தான் இருக்கணும். அதை விட்டா கடைசி பிள்ளை, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்ய முடியும். பெரிய பிள்ளை இல்லை அப்படின்னா தான் ரெண்டாவது பிள்ளை கொல்லி போடலாம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? இந்த சினிமா உலகத்தை பார்த்து பார்த்து சினிமாவில் நடக்கிற மாதிரியே செய்யணும், சினிமாவில் உள்ளது மாதிரியே செய்யணும், அதுதான் உண்மைன்னு நம்பி இந்த மக்கள் பிதிரு காரியத்தை மாற்றி செய்கிறார்கள். இதை பார்க்கிற போது ரொம்ப வேதனையா இருக்கு. உங்களுடைய முன்னோருக்கு, அதாவது உங்க அப்பா இறந்துடுறாங்க, இறந்தவங்களுக்கு நீங்க உங்களுடைய வழிபாட்டு முறையில் நீங்கள் செய்யணும். இதுதான முறை. சில பேர் உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க, சில பேர் படுக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க, சில பேர் மூடி தான் எடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா சிவப்பிரசாதம்னு பேருங்க. இதுக்கு பேரே சிவப்பிரசாதம்னு பேரு. இந்த பூத உடலை விட்டு ஆன்மா வெளியே சென்றவுடன் இது இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும், அக்னியில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும், இல்ல பூமாதேவியில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமானது. ஆனா இன்னைக்கு இந்த சினிமா உலகத்தை பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சினிமா அதாவது நிறைய மாறுதல்கள். தாய்க்கு தலைப்பிள்ளை அப்படின்னு ஒரு மொழி வச்சிருக்கிறாங்க, தகப்பனுக்கு இளைய பிள்ளை. இப்ப இந்த இளைய பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல உங்களுடைய லாஜிக், அதாவது உங்களுடைய விஷயங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று இந்து மத துரோகிகள் செய்கின்ற சினிமாவில் காரியங்கள் இதெல்லாம். இதை பார்த்து நீங்களாம் ஏமாந்து போயிடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்து மதத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தான் இந்த திரையுலகம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்து மதத்தில் இருப்பவர்களே தயாரிப்பவர்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க அந்த மாதிரி சீன்லாம் வைக்கிறாங்க. இதை நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா சில பேர்லாம் சொல்றதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க பெயரெல்லாம் நான் பயன்படுத்துறதுக்கு விரும்பல. அவங்க எல்லாமே இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சினிமா உலகம் அப்படிங்கிறது வேறங்க. அது நடிக்கிற உலகம். எப்படி வேணாலும் நடிக்கலாம். பணம் கொடுத்தால் எதை வேணுமானாலும் அவர்கள் செய்வார்கள். அந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள், பணத்திற்காக வாழக்கூடியவர்கள். புரியுதுங்களா?
ஒரு காலத்தில் இருந்தாங்க, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. பணத்துக்காக யாரும் நடிக்கல. சில வார்த்தைகளையே பிரயோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நடிகர்களாம நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன நடிகர்கள்லாம் இருக்காங்க, உயர்வான நடிகர்கள். அவர்களை எல்லாம் நான் சொல்லவில்லை. ஏன்னா அவர்கள்லாம் தெய்வமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் என்னென்ன பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால சினிமா உலகம் வேற, நம்மளுடைய இந்து கலாச்சாரம் சம்பிரதாயம் அப்படிங்கிறது வேற. அதை புரிந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்கள் சென்ற வழியில் நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய மகன்களுக்கு நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை ஒரு டைரியில எழுதி வைங்க. என்னுடைய முன்னோர்கள் பெயர்கள் இவை, எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் வழிபாடு செய்தார்கள், எங்களுடைய முன்னோர்கள் இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்தார்கள், நாங்கள் இப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறோம், அதன் பிரகாரம் நீங்களும் வாருங்கள் அப்படின்னு ஒரு டைரியில எழுதி வைங்க. அதை பார்த்தாவது உங்க பசங்க உங்களுக்கு அப்புறம் என்ன வேணும்னு தேடாம, சினிமாவில் தேடாம உங்களுடைய டைரியை பார்த்து படிச்சாவது அவங்க வாழட்டும். நிறைய விஷயங்கள், இது மாத்திரம் இல்லை, கோவிலில் அபிஷேகம் பண்றதை காமிக்கிறது, நிறைய விஷயங்கள் இந்த சினிமா உலகத்தினால நம்மளுடைய இந்து மத கலாச்சாரம் அழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த சினிமா உலகத்தை பார்த்து இந்து மத கலாச்சாரத்தில் உங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். இந்து மத கலாச்சாரம் அப்படிங்கிறது நமக்கு பூர்வ குடிகள் சொல்லிக் கொடுத்தவை. அதை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் இன்பற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.